ராஜா. ராதா, என்னம்மா அது கல்யாண நேரத்துல? யார நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு இருந்தனோ அந்த ராஜா உயிரோட இருக்காரு. இனி இந்த கல்யாணம் நடக்காது. அந்த ராஜா மட்டும் என் கண்ணில் கிடைச்சா அவன் அங்கேயே சுட்டு பொசுக்கிடுவேன். நீ அவருக்கா எவ்வளவு நாள் காத்திருந்த? அப்பெல்லாம் வரல. கடைசியில நான் எவ்வளவோ பாடுபட்டு உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகும்போது மூஞ்சியை காட்டிட்டு போயிட்டான். அவனை நம்பி நீங்க மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு கல்யாணத்தை எடுத்துட்டேன். நீ மாலையை பத்திரமா தூக்கி எறிஞ்ச என்னுடைய மானம், மரியாதை, கௌரவம் அத்தனை தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே இந்த ஊர்ல நான் தளர்ந்து நடக்க முடியாது. இருக்கிற கொஞ்ச நஞ்ச மான மரியாதையோட இப்ப ஊட்டிக்கு புறப்படுவோம். பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை ஸ்தாபிக்க இங்கே எழுந்தருள் இருப்பவர் திருப்பதி வனவாசி தியாக சன்னியாசி ஸ்ரீ 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 சத்யானந்தா. பெருமாளின் துணையோடு அவர் இங்கே தங்கப் போகிறார். தன் சித்து வேலைகளை காட்டப் போகிறார். தங்களின் திருவாய் பாவிகளே, பெருமான் குடிகொண்ட இடத்திலே பெரிச்சாளிகளை பார்க்கிறேன். வாழ்வுக்காக எங்குவோரையும் வசதி இருந்தும் வேண்டுவோரையும் காண்கிறேன். உழைப்பவனும் இங்கே, கொழுத்தவனும் இங்கே. சக்கரதாரி என் கையிலே சக்கராயுதத்தை தந்திருக்கிறான். அதைக் கொண்டு சத்தியத்தை ஸ்தாபிக்கப் போகிறேன். தன் முதுகே தெரியாதவன் அடுத்தவன் முதுகை பார்க்கிறான். வெளிப்பூச்சிலே வயோதிகனும் வாலிபனாக ஆடுகிறான். பகட்டு வெளியே, பாவம் உள்ளே. சத்தியம் வெளியே, அரசம் உள்ளே. சொல்வதோ ராமஜபம், செய்வதோ காமஜபம். பாலாய் தெரிபவன் பாஷாணமாய் இருக்கிறான். பசுவின் வேடத்திலே பாதிகள். இதிலே யார் சத்தியவான், யார் உத்தமன்? ஏன் உங்களையே கேட்கிறேன். நீங்கள் அத்தனை பேர் உத்தமர் தானா? சொல்லுங்கள்.
அடேப்பா, காத்தாட்டம் பறந்த ராஜா. என்ன ஓட்டம், என்ன ஓட்டம். உங்க கூட சேர்ந்ததுல இருந்து நான் என்னைக்கு நின்னு இருக்கேன், ஒரே ஓட்டம் தானே. நான் என்ன பத்தி கூட கவலைப்படல. என் கவலை எல்லாம் பாஸ்கரை பத்தி தான். ஆனா அவங்கிட்ட தானே இருக்கு, யார்கிட்டயாவது மாட்டிடக்கூடாது. இது என்ன தெரியுமா? பகவதி தாய்த்து. இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் போலீஸ் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. பாஸ்கர், இனிமே நம்மால ஓடவே முடியாது. பேங்க்ல கொள்ளை அடிச்சது 3 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை பிளாக் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணிடுவோம். ஐடியா எப்படி? வெரி குட் ஐடியா. நமக்கு ஒத்து வராது. எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துரு. ஆல்ரைட், அவனுக்கு சேர வேண்டிய 5000 ரூபாய் கொடுத்துரு. 5000? பின்ன எவ்வளவு? பேசுனது 50000. பேங்க் பூட்ட உடைச்சது நானு. 5000 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா கூட தர முடியாது. இது என்ன தெரியுமில்ல? தெரியும். இந்த மியூசிக் லைட் எரிஞ்சா நீ கோபமா இருக்கேன்னு அர்த்தம். ஜாக்கிரதை. மரியாதையா என் பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. ராஜா, நீ தனியா இருக்க. மரியாதையை உனக்கு சேர வேண்டிய 5000 வாங்கிக்கிட்டு போ. இல்ல அது கூட உனக்கு கிடைக்காது. ஏனுங்க ஈரோட்டாரு இடமா இல்ல. ஐயோ தொடாதீங்க, இழுக்குது இல்ல. நான் தொட்டா கூட சிலுக்குது. உங்களை யார் சொன்னது? தொட்டி குழு குழுங்குது, நீங்க தொட்டா வேகுது. எது வேகுது? சோறா வேகம் என்ற மனசு. கழுத மனசு அப்படித்தான் இருக்கும். கோபம் எல்லாம் கேப்பு. பயத்தா மரத்துக்கே வலுவுல. மரத்துக்கு வருவு, மனுஷனுக்கு அடி பாவி. பார்க்க சிவாஜி மாதிரி இருப்பார். யாரு? என்ற மாமம் அவன் சிங்கார். கட்டபொம்ம மீசையோட என்ற தங்க ராசா. புரட்டி நினைச்ச உடனே டைன்னு வந்து நிக்கிறாங்க. கதவை திறங்க. என்ன திறக்க சொல்றியா? நான் திறக்கிறேன். தங்கச்சி, உன் மாமா மகன் நான் இல்ல. மாமாவா என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கொஞ்சம் விளைவிச்சங்க, நான் படுத்துக்கிறேன். அங்கயா? இங்க. ஆமா, ராத்திரி பூரா இங்கேயே தங்க போறீங்களா? இல்ல, இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா யாரும் இங்க வரலன்னு சொல்லிடுங்க. அவர் போனோன்னு நானும் போயிடுறேன். நல்ல பிள்ளை. இங்கேயே படுத்துங்க. நாமக்கல்லே வெளியில சாகு போடும். இங்க இங்க இங்க. ஏங்க தங்கச்சி, மாமாவை பத்தி ஒரு பாட்டு பாட. ஆமா, இவங்க மூச்சுக்கு பாட்டு பாடுறாங்க. மாமா, தங்கச்சியை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க யாரும் செய்யல. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. திரு கண்ணாடி மூக்கத்து மாணிக்க சிகப்பு மச்சான எழுக்குதடி. அடி பிப்பி பி டும் 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 பிப்பி பி டும் டும் பிப்பி பி டும் 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 டும். அடி பிப்பி பி. கதவை தரங்க. எத்தனை பேருக்கு பாக்குறது? திறந்து வாங்க. இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். வெக்கப்பட்டு கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கேன். எங்க காட்டுங்க. பாக்கணுமா? காட்டி விடுறேன். சரி, வேற யாராவது திருட வரலையா? ஏனுங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரவங்க கையோட திருடனையுமா கூட்டிக்கிட்டு வருவாங்க? மன்னிக்கணும், சட்டப்படி சோதனை பண்ண வேண்டியது என் டியூட்டி. நான் வரேன். அடிக்கடி வராதுங்க, தொந்தரவா இருக்குது. தங்கச்சி, மாமா, நீங்க செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நான் வரட்டுமா? என்ன வரட்டுமா? போகட்டுமான்னு கேளுங்க. ஏனுங்க ஊட்டி வரைக்கும் வந்துட்டு போங்க. ஊட்டி வீட்லயே ஒரு ரூம் போட்டு கொடுக்குறதாங்க. மருமாப்புல சொந்த வார்த்தை காப்பாத்துங்க, இறங்குங்க. ஐயோ டேட்டு மாட்டுங்க. டேஷன்லயா ஏறினாரு?
அவர் எங்க வேணாலும் ஏறுவாரு இறங்குவாரு. இறங்குங்க. ஈரோட்டார அதையே ரொம்ப அழகா இருக்காங்க. எல்லாம் தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குது. இன்னும் அந்த ஏட்டு ராமையா மகளை காணாமே. வராம எங்கடா போயிட போற? கொடுத்த லஞ்சத்தை மட்டும் அந்த ஏட்டு வாங்கியிருந்தான்னா நம்ம பாஸ் கம்பெனி இருப்பாரா? அதனால என்ன? இப்ப அவன் ஒரே மகளை கடத்திட்டோம்னா தானே நம்ம காலடியில விழறான். மாப்ள ராடோய். சாரி மேடம். விடுங்கடா அந்த பொண்ணு. சரிதான் போயா. இனிமே நீ தனியா போகாதம்மா. உன் வீடு எங்க இருக்கு சொல்லு, நான் கூட்டு போய் விடுறேன். வாங்க. என்ன நின்னுட்டீங்க? ஒண்ணும் இல்லை. வாங்க போகலாம். என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு வர? இவர் யாருமா? தெய்வ மாதிரி அத்தை. எனக்கு ஏற்பட்ட ஆபத்துல இவர் மட்டும் வந்து காப்பாத்தலைன்னா விளக்கமா அப்புறம் சொல்றேன். வாங்க. உள்ள வாங்க. பரவாயில்லம்மா, என் கடமை முடிஞ்சு போச்சு, நான் போறேன். என் கடமை முடிய வேண்டாம். நெத்தியில வேற காயம் இருக்கு. உள்ள வாங்க. இப்படி உட்காருங்க. காயத்தை தொடக்க சுடு தண்ணி கொண்டு வரேன். இதுல மருந்து பெட்டி இருக்கு, எடுத்துக்கோங்க. போலீஸ்கார வீட்டுல திருடனா? யாராடி? நீங்க யாரு?
கேள்வி கேட்டவங்கிட்ட கால் மேல கால் போட்டுட்டு கேள்வி கேட்கறியா? 7 தடவை ஜெயிலுக்கு போனவங்க கூட ஏன் முன்னால உட்கார மாட்டான். எழுதுடா. பாயிண்ட் யார் நீ? வந்ததுனால தானே என்கிட்ட மாட்டிக்கிட்ட திருட்டு ராஸ்கல். இது யார் வீடு தெரியுமா? இவங்க வீடு. அவன் வீடு இல்ல, அவங்க அப்பா வீடு. அவர்தான் இன்னும் வரலையே. வந்துட்டார. எங்க? எங்க? இவர்தான் எங்க அப்பா. ஐ சி. டேய், எழுந்துச்சு பேசுறேன். சார், தலையில அடிபட்டு இருக்கு, நல்ல வலி. ஒரு கட்டு போட்டு விட மாட்டீங்களா? 8 ராமையா தேவை இதுவரைக்கும் தன்னுடைய சர்வீஸ்ல யாருக்கும் கட்டு போட்டு விட்டது இல்லடா. பட்டை தான் கிடத்திருக்கேன். என்னப்பா இது? என்னமோ திருடனை மிரட்டுற மாதிரி. வேற என்ன? இவர் பெரிய மகாத்மா காந்தியா? முதல்ல உங்க ட்ரெஸ்ஸ கழட்டுங்க. லட்டி கையில இருக்கிற வரைக்கும் டியூட்டி மந்த்ஸ்ல இருந்து போகாது. இவர் யாருன்னு தெரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார் நீ? ராஜா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அப்பா, இவர் எனக்கு செஞ்ச உதவிக்கு என்கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்தா இவரை போலீஸ் கமிஷனர் ஆக்கிருப்பேன். உங்க அப்பா இன்னும் ஹெட் கான்ஸ்டபிள், இவரை போலீஸ் கமிஷனர் ஆக்குறீங்களே, அப்படி என்ன உதவி செஞ்ச? முதல்ல காயத்துக்கு மருந்து. தேவர் இன்னும் யூனிஃபார்ம்ல தான் இருக்காரு, தெரியுதா? அப்பா, இன்னைக்கு காலேஜ்ல இருந்து நான் வரும்போது 3 கேடிங்க என்ன கடத்த பார்த்தாங்க. நடக்காது. நடந்துடுச்சே. ஆபத்து நேரத்துல இவர் வந்து போடு போடுன்னு போட்டு அந்த கேடிங்களை விரட்டிட்டாரு. ராமையா தேவன் மக மேல ஒருத்தன் கை வைக்கிறதா? அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல இவையே உன்னை காப்பாத்தன, அதான் சொல்லு. ஏன்பா, ஊர்ல கேடிங்க இருந்தா அவங்களை எதிர்க்க ஒரு நல்லவர் வேண்டாமா? இவன் நல்லவனா? நான் நல்லவனோ கெட்டவனோ என்ன பத்தி என்ன? கொஞ்சமா சம்பளம் வாங்கியும் லஞ்சம் வாங்காம இருக்கீங்களே, நீங்க ரொம்ப நல்லவர். ஐஸ் வைக்கிறியா? என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளவோ ஆசை வார்த்தைகளை சொல்லி லஞ்சம் கொடுத்தோம், அந்த 7 ராமையா வாங்க மறுத்துட்டான். அதோட இல்லாம நம்ம பாசையும் உள்ள தள்ளிட்டான்னு அந்த ரவுடி பசங்க பேசினதை நான் என் காதால கேட்டேன். நம்ம தமிழ்நாட்டுல யார் ஒருத்தர் கை சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே தெய்வம். அப்படிப்பட்ட நல்லவருடைய மகளை காப்பாத்துறதுக்காக நான் தலையிட்டேன். நீ தலையிட்டு தலையில அடி வாங்கிட்டு வந்தியா? இரு, ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன். அப்பா, கவனிக்கிறேன்னா இது போலீஸ் பாஷையா? ஆமா, பாஷா. நான் வரட்டுங்களா? எங்க போற? உட்கார். உனக்கு ஊரும் புதுசு, உறவுக்காரங்களும் இல்ல, நீ எங்க போவ? எனக்குன்னு ஒரு இடம் எங்க இருக்குமோ அதை தேடி போக வேண்டியது தானே. அந்த இடம் இங்க இருக்குப்பா, நீ எங்கேயும் போக. ராஜா, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க அப்பா ரத்தம் சிந்தணும், இல்லாட்டி போனா அண்ணன் ரத்தம் சிந்தணும். கமலாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் கண்ணை மூடிட்டான். அந்த குறைய போக்குறதுக்கு தான் நீ வந்திருக்கிற. ராஜா, நான் சொல்றதை கேளு. கடவுள் என்னைக்குமே தன்னுடைய கணக்குல தப்பு வைக்க மாட்டான். என் மகனை எடுத்துக்கிட்டான், அதுக்கு பதிலா ஒன்ன என்கிட்ட அனுப்பிச்சிருக்கான். இப்ப நீ எனக்கு மகன், நான் உனக்கு அப்பேன். எங்க கைய கொடு. ஏப்பா, இந்த பாசத்துக்கு நான் அருகதையானவனான்னு பாக்குறேன். ராஜா, நான் ஜாதியில தேவைப்பா. யாராவது எங்களுக்காக ஒரு சொட்டு வேர்வை சிந்தினா அவங்களுக்காக எங்க தலையே கொடுக்க நாங்க தயங்க மாட்டோம். ஆனா நீ எங்க குடும்பத்துக்காக ஒரு ரத்தத்தை சிந்திருக்கிய, உனக்கு நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன்? மகனுக்கு அப்ப நன்றி சொல்றதாவது. நீங்க உணர்ச்சியில உறவை சீக்கிரம் உண்டாக்கிட்டீங்க. ஆனா இந்த உறவு கடைசி வரைக்கும் அருந்து போகாம இருக்கணுமே. ராஜா, உறவுங்கிறது கயிறால கட்டி வைக்கிறது இல்லப்பா, அருந்து போறதுக்கு. அது பாசத்தால கட்டப்படுறது. சரிப்பா, நான் ஒண்ணு சொல்லுறேன். உனக்கு என்னைக்கு அந்த உறவை ஏத்துக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு நீ எனக்கு கை கொடுத்தீங்கன்னா போறோம். அண்ணா, அப்பா யூனிஃபார்ம்ல இருந்தாதான் ஹார்ட், இல்லன்னா சாஃப்ட். யூனிஃபார்ம் சொன்னோன்னு ஞாபகம் வருது. அம்மா, சம்பள பணம் அந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன், அதை பத்திரமா பீரோல வச்சு போட்டு. ஆமா, இங்க என்னவோ பெரிய திருட இருக்கிற மாதிரி. இந்த ஹெட் கான்ஸ்டேபிள் வீட்டுக்குள்ள எந்த திருடனும் வர முடியாதுப்பா. இந்த காலத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னே தெரிஞ்சுக்க முடியலையே. பாத்தியக்காரனா வர்றாங்க, திடீர்னு பேங்குக்கு வேட்டு வைக்கிறாங்க, துறக்க முடியாத பூட்ட கூட எப்படியோ திறந்துடுறாங்க. ராஜா, இவங்களை மட்டும் நான் புடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் யாரு தெரியுமில்ல? யாரு? ஏட் ராமையா இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் ராமையா தேவர். இரு என்கிட்ட கிடைக்காமையா போயிட போறாங்க.